பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியுள்ள ஒன்றிய அரசை கண்டித்து சென்னையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டில்லி பாபு தலைமையில் கொடுங்கையூர் மீனாம்பாள் சாலை சந்திப்பு பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில், வணிக சிலிண்டர் விலை உயர்வால் சிறிய உணவகங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், தற்போது பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் ஏழை எளிய மக்கள் சிரமத்தை சந்தித்துள்ளதாக தெரிவித்தார். ஏதோ சாதாரண விலையேற்றம் கிடையாது. வழக்கமாக விலையை எப்படி ஏற்றுவாங்க, பொருளாதார நிலைமையை பார்த்து ஏற்றுவாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு அவசர நிலையில் இந்த பெட்ரோல் விலை ஏறி இருக்கு. இவ்வளோ நாள் ஏறலை, இப்போ ஏன் ஏறின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் எலெக்ஷன் இருந்து ஏற்றலை. அந்த 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 லாஸ் எல்லாத்தையும் பெட்ரோல் ஆயில் கம்பெனி கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த 5 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுறாங்க. முதல்ல அடி வாங்கினது இந்த கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் தான். 1800 ரூபாயிலேருந்து 3400 ரூபாய்க்கு ஒரேடியாக போயிடுச்சு. அதனால் பல இடங்களில் ஹோட்டல்களெல்லாம் மூடிட்டாங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், கச்சா எண்ணெய் என்பது வெறும் பெட்ரோல் டீசல் மட்டும் கிடையாது. உற்பத்தியாகும் 60% பொருட்களில் கச்சா எண்ணெயோட பங்கு இருக்குது. இதேபோல் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து சென்னை வண்ணாரப்பேட்டையில் மாட்டு வண்டியில் பயணம் செய்யும் போராட்டம் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசார் சார்பில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் சூரிய பிரகாஷ், பெட்ரோல் டீசல் விலையை ஒன்றிய அரசு உயர்த்தும் என்று 5 மாநில தேர்தலுக்கு முன்பே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எச்சரித்ததாக கூறினார். தொடர்ந்து எரிபொருள் விலை ஏற்றப்பட்டால் அனைவரும் மாட்டு வண்டியில் போகும் நிலை ஏற்படும் என்பதை உணர்த்தும் வகையில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி முன்னாடியே சொன்னாப்புல, தேர்தலுக்கு அப்புறம் எல்லா விலையும் ஏற்றப்படும். அதே மாதிரி தேர்தல் முடிஞ்சு கிட்டத்தட்ட 10 நாள் கூட ரிசல்ட் அதுக்குள்ளே விலையேற்றம் பண்ணிட்டாங்க. மாட்டு வண்டியில் இது நாங்கள் ஒரு அடையாள போராட்டம் தான். ஆனால் இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னா தமிழ்நாடு மட்டுமில்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே அவங்களுடைய கார்களையும் பைக்களையும் மறந்து மாட்டு வண்டியில் போகக்கூடிய நிலைமை தான் இந்த கவர்மெண்ட் உருவாக்க போகுது. இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் தீபக், காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் உட்பட பலர் இந்த நூதன போராட்டத்தில் பங்கேற்றனர்.